சோழ சிம்மாசனமும் 4 பேரரசர்களும் 947 டு 960 கிபி. கிபி 947ஆம் ஆண்டு சோழ அரசு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது முதலாம் பராந்தக சோழர். ஒரு சின்ன நாடாக இருந்த சோழ அரசை பேரரசாக மாற்றின பெருமை 48 வருஷம் ஆட்சி செஞ்ச முதலாம் பராந்தக சோழரையே சேரும். ஒரு நாடு பேரரசாக மாறும்போது இயற்கையாகவே அதிகமான எதிரிகளை உண்டாக்கும். வடக்கில் ராஷ்டிரகூடர்கள் கூட அந்த மாதிரி தான் ஒரு விரோதம் இருந்தது. அப்போது ராஷ்டிரகூடர்களோட அரசர் 3ஆம் கிருஷ்ணன். அந்த விரோதம் கிபி 948ஆம் வருஷம் தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய போராக வந்து முடிஞ்சுது. சோழப்படையை வழிநடத்திட்டு போகிறது பட்டத்து இளவரசரான ராஜாதித்யன். இவர் சோழ பேரரசோட மிகச்சிறந்த வீரர். பல போர்களில் சண்டை போட்ட அனுபவசாலி. பெரிய வெற்றியை பெறுவார் அப்படின்னு சோழ நாட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விதி வேறு விதமாக நடந்துச்சு. போரில் யானை மேலே இருந்து சண்டை போட்டு கொண்டிருந்த ராஜாதித்யனை ஒரு ஒற்றை அம்பு தாக்கியது. இதில் இளவரசர் போர்க்களத்திலேயே மரணமடைகிறார். சோழப்படை வந்து இளவரசர் இல்லாமல் நாலா பக்கமும் சிதறியோட தக்கோலத்தில் பெரும் தோல்வியை அடையுது சோழப்படை. இந்த செய்தி தலைநகர் அடைஞ்சதும் பராந்தக சோழர் நொறுங்கி போகிறார். அவர் இழந்தது தன்னோட மகனை மட்டும் இல்லை, சோழ பேரரசை தாங்கி பிடிக்கக்கூடிய அடுத்த வாரிசையும். அந்த இழப்பு சோழ நாட்டை குழப்பத்தில் தள்ளுது. கிபி 955ஆவது வருஷம் முதலாம் பராந்தக சோழர் மரணமடைகிறார். அவரது இரண்டாவது மகனான கண்டராதித்தன் வந்து அரசராகிறார். இவர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தர். ஆனால் இவரோட ஆட்சி குறுகிய காலமே நீடிக்குது. கிபி 956 அவர் இறந்து போகிறாரு. அடுத்து அவரோட மகன் மதுராந்தகன் வந்து ஒரு சின்ன குழந்தை. அதனால் பராந்தக சோழரோட 3வது மகனான அரிஞ்சிய சோழர் வந்து அரியணை ஏறுறாரு. ஆனால் விதி மீண்டும் விளையாடுது. அவரும் சிறிது காலத்திலே மரணமடைகிறார். சோழ தேசம் வந்து மிக குறுகிய காலத்தில் 3 அரசர்களை பார்க்குது. சோழ நாட்டிற்கு வலிமையான இளமையான அரசர் தேவைப்பட்டார். அந்த பொறுப்பு கடைசியாக அரிஞ்சயனின் மகனான 2ஆம் பராந்தகனிடம் வருது. இந்த 2ஆம் பராந்தகர் தான் பின்னால் சுந்தர சோழன்னு நம்ம கூப்பிட்றோம். அழகுலையும் வீரத்திலையும் மிக சிறந்தவரான சுந்தர சோழர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சோழ நாட்டு மக்களுக்கு திரும்பவும் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் கிடைக்குது. அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. முதல் குழந்தை ஆதித்த கரிகாலன், சோழ நாடு கண்ட மிகச்சிறந்த வீரன். அடுத்து குந்தவை பிராட்டி, அறிவும் அழகும் வயதுக்கு மீறிய பக்குவமும் உடைய ஒரு அதிபுத்திசாலி. கடைசியா அருள்மொழிவர்மன். ஆதித்த கரிகாலனோட வீரமும் குந்தவை பிராட்டியின் அறிவும் கலந்த கலவை. சோழ பேரரசு போராலும் குழப்பத்தாலும் சூழ்ந்து கொண்ட வருடங்களுக்கு மத்தியில் அருள்மொழி எல்லாவற்றையும் கவனிச்சுட்டு வளர்ந்து வந்துட்டே இருக்காரு. யுத்த பயிற்சி, கல்வியறிவு, அரசியல் பயிற்சி அப்படின்னு எல்லாத்தையுமே கத்துட்டு இருக்காரு. நாடு சந்திச்ச ஒவ்வொரு நெருக்கடியும் அவருக்கு ஒரு பாடமாக அமைந்தது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.